ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 1, பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்யூபாக கட் பண்ண குடமிளகா அப்புறம் வந்து வெங்காயம் இதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், பெப்பர், சோயா சாஸ், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா வந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். நல்லா இது கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் 65 வந்து இதில் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிட்டா ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்றதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சியோடு நிறுத்திட்டேன். நீங்கள் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டாலே அது வந்து கெட்டியாகிடும். நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து போட்டிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.